நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ளப்படவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி. தேர்தல் ஆணையம் ஆலோசனை. சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவுகள் வெளியிடப்பட்டதற்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமை கோர முடியாது. பாதுகாப்பு வழங்க கோரிய தமிழக பாஜக ஓபிசி பிரிவு துணைத் தலைவரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எரிகிற வீட்டில் பிடுங்கும் வரை லாபம் ஏற்று கோவை, காஞ்சிபுரம், நெல்லை மாநகராட்சிகளில் மேயர் கவுன்சிலர்கள் இடையே பங்கு பிரிப்பதில் பிரச்சனை என இபிஎஸ் விமர்சனம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் இந்த முறைகேடுகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. செங்கோட்டையனின் ஆதரவாளரான சித்துராஜ் பல்லடம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் புன்னை காய்களில் குடிநீர் பிரச்சினை குறித்து 2000க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் 2வது நாளாக கவன ஈர்ப்பு போராட்டம். காலி குடங்களை தலையில் வைத்தபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பிய பெண்கள். பிரபல பாடகரும் எஸ்பிபியின் மகனுமான எஸ்பிபி சரணுக்கு கொலை மிரட்டல் என காவல் நிலையத்தில் புகார். தனது வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வரும் சினிமா உதவி இயக்குநரிடம் 23 மாத வாடகை பாக்கியை கேட்டதால் வீட்டை காலி செய்ய மறுத்துவிட்டு மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்தும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாட்டு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். செங்கோட்டையன் பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமியின் செயல் சர்வாதிகாரத்தின் உச்சம். மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்டு. மூத்த முன்னோடியான செங்கோட்டையனை நீக்கியது அறிவார்ந்த செயலாகாது, சிறுபிள்ளைத்தனமானது. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் எனவும் சசிகலா அறிக்கை. சசிகலாவை நாளை செங்கோட்டையன் சந்திக்க உள்ளதாக தகவல். முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தங்களையும் கட்சி பதவியிலிருந்து நீக்க கோரி எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். மாவட்ட மகளிரணி செயலாளர் சத்யபாமா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கட்சி பதவியிலிருந்து விலக முடிவு. எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு இபிஎஸ் என்ன செய்ய போகிறார் என புகழேந்தி கேள்வி. அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்கும் வரை திமுகவிற்கு வெற்றிதான் என்றும் செங்கோட்டையனை சந்தித்த பின்னர் பேட்டி. ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன். நான் புரட்சி தலைவி அம்மாவை விட, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும். எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இது போன்ற தலைவர்கள் வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம்? சென்னையில் செப்டம்பர் 9 முதல் மெட்ரோ ரயில் இயக்கும் இடைவெளியில் மாற்றம். தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேசிய கர்நாடக பாஜக எம்எல்ஏ மீது தமிழக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவதூறு வழக்கு. இதுபோன்று வேறு யாரேனும் அவதூறு பரப்பினால் அவர்கள் மீதும் இதேபோல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. குஜராத்தில் ரோப்கார் கேபிள் அருந்து விபத்து. ரோப்காரில் பயணித்த 6 பேரும் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டிற்கு திடீர் உடல்நலக் குறைவு. தெலுங்கானா மாநிலம் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நிதிஷ்குமாரையும் அவரது கட்சியையும் பீகார் மக்கள் புறக்கணித்து விட்டனர். பரப்புரையில் ஜன்சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் பேச்சு. ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முத்தாகியின் இந்திய வருகை ரத்து. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அனைத்து முன்னணி தாலிபான் தலைவர்களுக்கும்
எதிராக பயண தடைகளை விதித்ததால் நடவடிக்கை. கூகுள் நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் 30,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்த விவகாரத்திற்கு ட்ரம்ப் கண்டனம். அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக விதிக்கப்படும் நியாயமற்ற அபராதங்களை ரத்து செய்யவில்லை என்றால் கடுமையான பதில் நடவடிக்கைகளை எடுப்பேன் என எச்சரிக்கை. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் அபிமன்யு ஈஸ்வரன், ஜெகதீசன், சாய் சுதர்சன் ஆகிய தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என சமனில் உள்ள நிலையில் நாளை கடைசி போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. சொந்த மண்ணில் கடைசி போட்டியில் விளையாடிய அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி நிகழ்ச்சி. மைதானத்தில் மெஸ்ஸி கண்கலங்கிய காட்சி இணையத்தில் வைரல். தோனியை போலவே கபில் தேவ், பிஷன் சிங் பேடி போன்ற கேப்டன்களும் வீரர்களின் வாழ்க்கையை அளித்துள்ளனர். பிரபல கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கின் தந்தை யோக்ராஜ் சிங் காட்டம்.